வணக்கம். ராமு கோவையிலிருந்து பேசுகிறேன். இறைசக்திக்கு நன்றி. இப்போ சர்க்கரை நோயில் நம்ம எப்படி லாக் ஆகிருக்கிறோம், எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு. இப்போ நம்ம மனசில் எப்படி போய் பிரெயினில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமே நம்ம தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படி பதிவாகுது, அதை எப்படி வெளியே எடுத்து பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு செல்களை எடுத்து மூளையில் இருக்கிற எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன எல்லாம் மூளையில் பிரெயின் செல்களை தான் பதிவாகும். உங்களுக்கு இது தலை, இது மண்டை ஓடு, இது மூளை, இது பீனியல் கிளான்னு வச்சுங்க. பீனியல் கிளானில் பதிவாகி ஒவ்வொரு செல்லுமே பதிவாகும். இந்த பதிவாகி அது ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதா நம்ம எண்ணமாக செயல்களாக வருது நம்ம உடம்புல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செல்கள் எடுத்து உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இப்போ இது செல்கள், இதில் இருக்கிற செல்களை ஒரு செல்களை இப்போ எடுத்து இது பெருசாக காட்டிக்கிறேன். சின்ன 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 செல்கள் தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு புரியறதுக்காக பெருசாக போட்டுக்கிறேன். இப்போ இது செல்கள்னு வச்சுங்க. இது செல்கள். இந்த செல்களுக்குள்ளே இருக்கிறது அணுக்கள். இந்த செல்களுக்கும் அணுக்களுக்கும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் டிஎன்ஏவில் பதிவாகி அணுக்களுக்குள்ளே போகும். இந்த அணுக்கள் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் இதில் பதிவாகும். எம்டி ஸ்பேஸில் டிஎன்ஏ போகும். டிஎன்ஏலேருந்து நம்ம வெளியே செயல்பாடு வர்றது தான் நம்மளோட செயல்கள், எண்ணங்கள், நம்மளோட நெகட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் தாட்டு எல்லாமே உருவாக்குறது இந்த இடம் தான். அப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு செல்களுக்கு இடையில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இதில் தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நம்ம எல்லாமே என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே இதில் ப்ரோக்ராம் பண்ணோம். அதாவது ஆள் மனசில் போய் பதிவாகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த இது இதில் தான் பதிவாகுது. என்னென்ன நினைக்கிறோமோ, தேவையில்லாது, கெட்டது, நல்லது எதுவாக இருந்தாலும் இதில் தான் பதிவாகும். இதுதான் அந்த எம்டி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பெரும்பாலும் இந்த சிலபஸ் புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சிலபஸை வழங்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணங்கள் நினைக்கிறோம். நான் ஒரு நோயாளி, நான் ஒரு பேஷண்ட்டு, நான் ஒரு சர்க்கரை நோயாளி, நான் ஒரு பிபி நோயாளி, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னால் முடியல, என்னால் தெரியல, நான் ஒரு சோம்பேறி, இந்த மாதிரி பல எண்ணங்களை நினைக்க அந்த செல்களில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். இப்போ சர்க்கரை நோய் பரம்பரை நோய் அப்படிங்கிறது அதில் பதிவாயிடும். சர்க்கரை நோயை தீர்க்க முடியாது அப்படிங்கிறது இதில் பதிவாயிடும். அப்போ என்ன, அந்த டிஎன்ஏல போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இது முடியாது தெரியாதுல்ல, அந்த செல்களை வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல செல்களை புதுசாக எண்ணங்களை மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ண இந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியேறிடும். அதன் பிறகு புதுசாக மாறிடும். புதுசாக என்ன நினைக்கிறோமோ அது மாறாகும். இப்படித்தான் பிரபஞ்சமும் மூளையும் ஒன்றிணைந்து வேலை செய்கிறது. இதை புரிஞ்சால்தான் உங்கள் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளியாகும். அடுத்த ஆடியோ பதிவு வரும், அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். ராமு கோவையிலிருந்து. தேங்க்யூ.